நிறுத்து. உன் வாயை திறப்பதற்கு முன் உன் கால்கள் எங்கே நிற்கிறது என்று பார். நீ என் ஊழியர்காரர்களுக்கு எதிராக பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தில் எரியப்படும் ஈட்டி என்று உனக்கு தெரியுமா? நானே உங்கள் தேவன், நானே உங்கள் கர்த்தர். நான் அபிஷேகம் செய்து என் இரத்தத்தால் கழுவி இந்த உலகத்திற்கு ஊழியக்காரர்களாக நிறுத்தினவர்களை குறித்து பேச நீ யார்? அவர்கள் தவறு செய்தால் அவர்களை கேட்க நான் இருக்கிறேன். அவர்களுக்கு நியாயாதிபதி நான் ஒருவன்தான். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்று நான் கட்டளையிடவில்லையா? என் வார்த்தையை விட உன் அகந்தை பெரியதாகிவிட்டதா? உன் வேலை என்ன? அவர்களுக்கு விரோதமாக புறங்கூறுவதல்ல, அவர்களுக்காக முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது மட்டுமே உன் கடமை. ஒரு ஊழியக்காரனை மாற்றவும் உயர்த்தவும் தாழ்த்தவும் எனக்கு அதிகாரம் உண்டு. மனிதனாகிய உனக்கு அதில் எந்த பங்குமில்லை. எச்சரிக்கை! மோசேயை எதிர்த்த மிரியாவுக்கு என்ன நடைபெற்றது என்பதை மறந்தாயா? தீர்க்கதரிசியை ஏளனம் செய்தவர்களுக்கு என்ன ஆனது என்பதை மறந்து போனாயா? என் ஊழியனில் நீ குறையை காண்கிறாய், ஆனால் நான் அவனுக்குள் இருக்கும் அர்ப்பணிப்பை பார்க்கிறேன். நீ உன் நாவை கட்டுப்படுத்தாவிட்டால் உன் ஆராதனையும் உன் ஜெபமும் எனக்கு அருவருப்பாக இருக்கும். நான் உன்னை சந்திக்கும் நாள் வரும்போது உன் வார்த்தைகளுக்கு நீ கணக்கு சொல்லியே ஆக வேண்டும். இப்போதே உன் அக்கிரமத்தை உணர்ந்து தாழ்ந்து போ, இல்லையெனில் என் நீதியின் தண்டு உன்னை தண்டிக்கும். ஜாக்கிரதை!